வணக்கம் ஃப்ரண்ட் டூட்ஸ் மக்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். சாத்தாங்குளம் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, பென்னிஸ் அவர்கள் அவருடைய அப்பா மகன் கொலை இருக்கு இல்லையா, அந்த லாக்அப் டெத்தோடைய தீர்ப்பு இன்னைக்கு வர்றதா இருந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலமாக இருக்கும் அப்படின்றது நம்பப்படுது. ஏன்னா அதில் சம்பந்தப்பட்ட 9 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதுலேயும் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா அபராதத்தோட மரண தண்டனை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த மரண தண்டனை எத்தனை பேருக்கு வந்து போய் சேர்றது, அது சரி, மனிதனை எப்படி ஒரு உயிரை கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உசுரை கொன்னதுக்கு தான் இது சரியான பதிலடி. அந்த குற்றப்பத்திரிகையை வந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்களே வந்து ரொம்ப உருக்கமாக கண் கலங்கி இருக்காரு. அந்த நீதிபதிக்கு நம்ம பெருமளவில் வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் எத்தனை தீர்ப்புகள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து போய் மரண தண்டனையாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது தெரியல. இன்னும் மரண தண்டனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு வகையில் விடுதலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பூமியிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துலேயே அவங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு சிட்டிசன் படத்தில் வர மாதிரியே இருக்கட்டையா, உள்ளூர்லேயே அவங்கள வந்து நாடு கடத்தி ஒவ்வொருத்தனாலையும் அடித்து சாவடிச்சிருக்கணும். அந்த ஃபேமிலியை வச்சு அவங்கள வந்து அடித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கான ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக தான் அந்த ஒரு சம்பவம் வந்து இருந்திருக்கு. ஏன்னா 9 பேர் சேர்ந்து ஒரு 2 பேரை அடிச்சே கொண்டு இருக்காங்க. என்ன அந்த 2 பேர் என்ன தவறு பண்ணாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க கொரோனா காலத்தில் கடையை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. கடையை திறந்தது என்னையா குத்தம்? கடையை மூடிட்டு போங்க, இல்லை கடைக்கு சீல் வச்சு போங்க, கடையை ஜப்தி பண்ணிட்டு போங்க. இதை பண்ணியிருந்தால் அது நியாயம். அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போயிட்டு எவன் மேலேயோ இருக்கிற எல்லா கோவத்தையும் சேர்த்து அடிச்சே கொண்டு இருக்காங்க. அடித்தா கேட்க நாதி இல்லை அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் லாக்அப் டெத்து, அதுக்கு என்ன பதில்னு கேட்டிங்கன்னா இன்னை வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு எதுவும் வரல. இன்னொரு பக்கம் என்ன தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகை காணாமல் போனதுல தான் அது வந்து பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. அதனால அந்த நகை வந்து கிடைக்கல, சிபிஐலேருந்து சொல்கிறாங்க. இதை நகை வந்து கிடைக்கல, அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போன அந்த அஜித்தோட உசுருக்கு என்ன பதில்? அப்போ இங்கே எவன் அடித்தாலும், முக்கியமாக தலித்துகள் எங்கே தாக்கப்பட்டாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்ற சூழலை தான் இந்த சமூகம் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சிபிஐயும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப தெளிவாக என்ன நடக்குது, அங்கே நடந்ததுக்கு ஏதோ ஒரு காரணமா யாரோ ஒருத்தர் நல்ல மனசு கொண்டு அந்த எல்லா ஆதாரங்களையும் சரியாக சேகரித்து கொடுத்துருக்காங்க. நீதிபதியும் அதை சரியாக படித்து சரியான தண்டனையை கொடுத்துருக்காரு. அதிகாரத்தில் இருக்க மொத்த பேருக்கும் தண்டனையை கொடுத்துருக்காரு, அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும். இன்னும் அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் வந்து ஒரு குறைந்தபட்ச தண்டனையை சேர்த்து கொடுத்துருக்கணும். ஏன்னா தப்புக்கு தொலை போகிறனும் ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பை தட்டி கேட்காம இருக்கிறது அதோட பெரிய தவறாக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரியாக தட்டி கேட்ட அந்த நீதிபதி அவர்களுக்கும் அந்த வழக்கறிஞர்கள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். அடுத்தடுத்து வர எல்லா இடத்துக்கும் இது பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறேன். அஜித்துக்கு இப்படி ஒரு சம்பவம், அதுக்கு அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், தூத்துக்குடி சைடு. அப்போ இவங்க தொடர்ந்து இந்த லாக்அப் டெத்துன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த லாக்அப் டெத்தில் செத்தவங்களாம் யாருன்னு எடுத்து பாருங்க, டேட்டா லிஸ்ட் எடுத்து பாருங்க, முக்கால்வாசி பேர் தலித்துகள் தான். அப்போ இந்த தலித்துகள் மீது தொடர்ந்து இந்த காவல்துறை காவல்துறைன்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிட முடியாது, அதிகாரத்துறை தொடர்ந்து வன்கொடுமைகளை நடத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வாச்சாத்தியப்ப நடந்த சம்பவம் இருக்குல்ல, மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம். அதை வச்சு படம்லாமே எடுத்துட்டாங்க. வீரப்பனை பிடிக்கிறேன்னு போயிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னது. இன்னொரு பக்கம் இந்த நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டின ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், விடுதலை படமாக இருக்கட்டும், இல்லை ஜெய்பீம் படமாக இருக்கட்டும், இந்த படங்கள் மூலயமா அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கோர பிடி இருக்குல்ல, அந்த கோர பிடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப காலமாகும். இதை மீறி இந்த லாக்அப் டெத் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த லாக்அப் டெத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு சரியாக எது இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தாண்டி இன்னும் இதை விட மோசமாக என்ன தீர்ப்புகள்லாம் இருக்கோ, இதை விட அவங்கள வன்மையாக எப்படி தண்டிக்க முடியுமோ, இந்த பழங்காலத்து முறை ராஜா காலத்து முறை தண்டனைகள்லாம் இருக்குல்ல, காதில் கட்டெரும்பு விடுறது, கழுவேத்துறது, கழுமரங்களில் நிற்க வச்சு அவங்கள அதில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெருமளவில் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருக்கும். சீனாவில் ஒரு மெத்தட் இருக்குது, என்னென்ன கைகாலெலாம் மொத்தத்தையும் கட்டி போட்டு நெத்தியில் ஒவ்வொரு செட்டாக தண்ணியை விட்டு விட்டு சாவடிப்பாங்க.
சித்திரவதை அனுபவிச்சு சாவடிப்பாங்க. தலை வந்து அசையவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா செத்தவன் வந்து நார்மலாக செத்துட்டு போயிட்டான், அவனை வந்து அடித்து கொண்டாங்க. அஜித் சம்பவத்துலேயும் சரி, இப்போ சமீபத்தில் நடந்த ஆகாஷாக இருந்தாலும் சரி, இவர் பென்னி இவர் அப்பா மகன் 2 பேருமே சரி, அவ்வளோ கொடுமை அனுபவிச்சு சாவச்சிருக்கீங்க. இவங்களுக்கு சிம்பிளாக தூக்கில் ஏற்றுறதுலாம் இருக்கவே கூடாது. மக்கள் மத்தியில் நடு ரோட்டில் நின்று இன்னொருத்தன் மேலே, அதாவது இன்னொருத்தன் மேலே நீங்கள் கை வைப்பீங்களா, அதிகாரம் இல்லாமல் கை வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி அடித்து கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தாகணும். இதுக்கு மட்டும் நடக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொடர்ந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொடுமைகளுக்கும் எதிராக இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கான தீர்ப்புகளும் இதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்துக்கு இது வரைக்கும் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு கேட்டால் தெரியாது. எஃப்ஐஆரே போடாமல் தள்ளி வச்சு 1 மாதத்துக்கு மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருந்தானுங்க. அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. இப்போ பேரும் ஆட்களும் மட்டும் மாறிக்கிட்டு இருக்காங்க. சம்பவம் அதே தான். காட்சியும் ஆளும் மட்டும்தான் மாறுது. ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அதே நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து பெண்கள் மீது நடக்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த சமூகம் எடுத்துக்கிட்டாலும் அதில் தலித்துகள் யாருன்னு எடுத்துக்கிட்டா பெண்கள். நீ பிராமணாவே இருந்தாலும் அதுக்குள்ளே பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இது தொடர்ந்து அதிகாரத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். கொட்டை கொட்டை குனிமன்ற போய் குனிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டே ஆகணும். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அதை கேட்குற இடத்துல இருக்கிறவங்கள நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போவோம். ஏன்னா அப்படி நடக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவர் இது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக போராடி நிற்கிறவங்க முழுக்க இடதுசாரிகள் மட்டுமே அதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதை பற்றி இப்போ புதுசாக வந்து நாங்கள் பெரிய மாற்றம் தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ, தமிழோட இந்த பழைமையெல்லாம் மீட்டு நாம் தமிழராக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ இதை பற்றி பேசுகிறாங்களா? சும்மா 2 வாரத்தை கணக்குன்னு பேசிக்கிறது, அது ஒரு சம்பவமாக பேசிக்கிறது. இதை பற்றி இருக்கக்கூடிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்களா? அந்த அதிகார வர்க்கம் மனநிலையில் கொண்டு எப்படி அவங்க தாக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்களா? அது கிடையாது. முழுக்க அவன் எப்படி பேசுவான், எப்படி நடந்து பார்த்துப்போம் அப்படின்னு மேம்பாக்காக பேசுறது. அதனுடைய ஆழம் புரிஞ்சாதான் மக்கள் சைட்லேருந்து புரட்சி ஏற்படும். மக்கள் அதை தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பான். மக்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த கருத்தியில் கொண்டு போனாதான் எல்லாருக்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு ஏற்படும். மூளையிலிருந்து மாற்றம் ஏற்படும். அவன் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். அந்த சிந்தனையில் மாற்றம் ஏற்படாமல் நீங்கள் என்னதான் அதிகாரத்துக்கு வந்து மாற்றத்தை கொடுத்தாலும் இது நடக்கவே நடக்காது. ஏன்னா எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவன் அந்த ஜாதிக்காரன் தானே அப்படின்னு பேசுகிறவன் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறான். அந்த சூழலில் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. ஞாயிறு சொல்லலாம் தமிழனா அவன் ஒன்று கூடுவோன்ட்டு. தமிழனா நீ ஒன்று கூடனாலும் நீ ஒடுக்கப்பட்டு தான் இருக்க. தமிழனா சேர்ந்துரு, ஆனால் ஜாதி அடிப்படையில் வேற வேறையாக தானே பிரிஞ்சிருக்க. அந்த பிரிவினைகள் எல்லாரையும் மாற்றி அமைக்கக்கூடிய களமாக என்னைக்கு இந்த அரசியல் களம் மாறும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் யார் ஓட்டு போடுறா, யார் ஜெயிக்கிறா, யார் வருவா, இதை தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. இந்த அரசியலை யார் பேச போறா? இந்த அரசியலை பேசுறவங்கள நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். அவங்களை இங்க வந்து ஒரு அங்கீகாரமா பார்க்கணுன்றது என்னுடைய கருத்தா இருந்திருக்கு. இந்த கருத்தை பத்தி நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த மாதிரியான இந்த தண்டனை பத்தியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.